ஹாய், வெல்கம் டு சாஃப்ட்வேர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம அடுத்த டயக்ராம் போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த பார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கனெக்டிங் ராடோட எண்டு கேப். ஸோ இதை எப்படி நம்ம ஸோ ஃப்ரண்ட் பிளைன் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பிளைனில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் பார்ட்டு. ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளையும் நம்ம போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மீதி இருக்க பார்ட் போவோம். ஸோ சர்க்கிளோட டயா பார்த்தீங்கன்னா 36x2. அடுத்தது 27x2. ஸோ தேவையில்லாத பார்த்து ட்ரிம் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா 38க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இதில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நம்ம போன டயக்ராம்லேயே பார்த்துருப்போம், ஸ்லாட் மாரி ஒரு டிசைன் வந்திருக்கும். அதே தான் இங்கே அகெயின் நம்ம பண்ண போகிறோம். ஸ்லாட் எடுத்துக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 76. பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 76. ஸோ இதை சிமெட்ரிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இந்த லைன், இந்த மூணுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிமெட்ரிக் ஆகும். சிமெட்ரிக் கொடுத்துங்க. அடுத்தது இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 9. 9 கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். பிக்சரில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட். இது எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா டோட்டல் 60க்கு. ஸோ ரிவர்ஸ் பண்ணிவிட்டு 60 கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. அதேமாரி இங்கேயும் ஒரு கட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன். கன்வெர்ட் என்டிட்டியில் சாரி இந்த ஃபேஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25, இங்கே உங்களுக்கு 20. ஸோ இதே தான் இங்கிட்டும் வரும். நார்மலாக மிரர் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வரைஞ்சிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த லைனும் எனக்கு ஈக்குவல். சாரி, அதேமாரி இந்த லைனும் எனக்கு ஈக்குவல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு பிளைன்லேருந்து மிட் பிளைன் வச்சுக்கிறேன். எடுத்துட்டு கட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ரெடி ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 mm. நம்ம இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இந்த கார்னர் தான் 10 mm. இங்கேயும் இங்கேயும் சேர்த்து 10. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3, இங்கேயும் இங்கேயும் 3 mm கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஹோல் வரும்.
ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வந்து இந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ கட் எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டு, அப்புறம் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆயிடும். ஸோ இந்த பார்ட்டுக்கு எப்படி மெட்டீரியல் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல அப்பியரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்பியரன்ஸ் போனீங்கன்னா இதில் அப்பியரன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், மெட்டல், பெயிண்ட்டு, கிளாஸ், சாலிட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்டீல் எடுத்துக்கலாம், குரோம் இந்தமாரி எல்லா மெட்டலும் கொடுத்துருப்பாங்க. நான் காப்பர் வேணும்னா காப்பர் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கோல்டு ஷேட் வேணும்னால நான் கோல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ கோல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மேட்டர்ஸ் இருக்கும். பாலிஷ்டு கோல்டு, அதுக்கப்புறம் வந்து சில ஃபினிஷ்டு கோல்ட்ஸ் மாரி நிறையா இருக்கும். ஸோ எனக்கு எந்த கோல்டு வேணுமோ அந்த கோல்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஃபேஸில் வச்சோன்னே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண ஃபேஸில் மட்டும் வேணுமானா இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண பாடி, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 கமாண்ட் வச்சு பண்ணியிருக்கோம். அந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரூடு 1 2 3, இந்த 3 வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண பாடி 7 மட்டும் என்ன 7க்கு மட்டும். அதே இங்கே போனீங்கன்னா அதுக்கேற்ற மாரி மாறும். அடுத்து ஃபுல் பாடினா ஃபுல் பாடி, இதுவும் பார்ட், அதாவது நம்ம சேவ் பண்ணுற பார்ட், நம்ம பார்ட் 1 சேவ் பண்ணிக்கிறதுனால பார்ட். ஸோ அந்த மாரி நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மெட்டீரியல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல் பாடிக்கு. ஸோ இப்போ மெட்டீரியல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணதுனால என்ன மாறும்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் டேப் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எவால்வேட் டேப்புக்கு போனீங்கன்னா மாஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ மாஸ் ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 81.22 கிராம்ஸ் இருக்குது. ஸோ வால்யூம் இந்தமாரி உங்களுக்கு எல்லாமே மாறும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாரி மெட்டீரியல் மாற்ற மாற்ற நம்மளுக்கு மெட்டீரியல்ஸும் ஃபுல்லாக மாறும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பார்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு அசம்பிளி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ.